அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளில் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. என் வீடு இது ஜெப வீடு, கல்வர்கள் குகையாய் மாற்றாதே. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளில் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் பக்தர்களே, இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவரை நமக்கு முன்மொழிகின்றார். இறை வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் அதன் வழி நடக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அநேக சமயங்களில் உலக காரியங்களிலே நம்முடைய மனதை செலவிட்டு இறைவனை, இறை காரியங்களை, இறை வார்த்தையையே மறந்தவர்களாக வாழ்ந்து வந்திருக்கின்றோம். அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி தூய உள்ளத்தோடு திருப்பலியில் நுழைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாயை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியானவரோடும் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை திருவசனங்கள் 9 முதல் 11, 14 முதல் 21, 31 முதல் 35, 36. அந்நாள்களில் அசீரிய மன்னன் எத்தோப்பிய மன்னனாகிய திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும். உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசீரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையிலிருந்து மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது, கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்துக்கு அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கி அருளும். தூது அனுப்பி என்றும் உள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகெரிபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோச்சின் மகன் ஏசாயா எசேக்கியாவிடம் அனுப்பி சொன்னது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, அசீரிய மன்னன் சனகெரிபை பற்றிய உன் வேண்டுதலை கேட்பேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே, கன்னிமகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் எருசலேம் பின்னின்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையினின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவர் ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆனால் ஆண்டவர் அசீரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார், இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான், அவன் வந்த வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் தான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை கொன்றார்கள். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசீரிய மன்னன் சனகெரிபி திரும்பிச் சென்று நினிவேவில் தங்கியிருந்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவடக்கில் திகழும் சியோன் மலை அனைத்து உலகுக்கும் மகிழ்ச்சியாய் இளங்குகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். மாம்பேந்தரின் நகரம் அதுவே, அதன் அரண்மனையில் கடவுள் வீற்றிருக்கிறது. தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைத்து உருகினோ. கடவுளே, உமது பெயரை போலவே உமது புகழும் பூவுகளின் கடல் எல்லவரை ஏற்றுகின்றது. உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவசனங்கள் 6 மற்றும் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே: இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது,
இதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாரின் பக்தர்களே, ஆண்டவர் இயேசு இந்த நாட்களிலே மலைப்பொழிவின் மூலம் இறை ஆட்சிக்கு உட்படுத்தப்படுபவர்கள் யார், அவர்கள் எத்தகைய ஒரு பண்புகளோடு வாழ வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார். அதற்கு முத்தாய்ப்பாக ஒரு முடிவுரையாக இன்றைய வாசகத்திலே அவர் அந்த மலைப்பொழிவை எப்படி வாழ்வது என்பதை கூறும் விதமாக 2 வழிகள் இருப்பதாக சொல்லுகின்றார். ஒன்று அகன்ற வாயில் கொண்டது, மற்றொன்று இடுக்கமான வாயில். நாம் எதை தேர்ந்தெடுக்கின்றோமோ அதுவே நாம் வாழ்வை நோக்கி செல்லுகின்றோமா அல்லது அழிவை நோக்கி செல்லுகின்றோமா என்பதை முடிவு செய்யும். அகன்ற வாயில் மிகவும் எளிதானது, நடப்பதற்கு எளிது. ஏனென்றால் அங்கே நிறைய இடம் இருக்கிறது, போவதற்கும் வருவதற்கும் மிகவும் அருமையாக இருக்கிறது, பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக இருக்கிறது. ஆகவே எளிதாக மக்கள் இந்த அகன்ற பாதையிலே நடந்து கொண்டிருக்கின்றார்கள். நாமும் அநேக சமயங்களில் அகன்ற பாதையில் தான் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பாதையில் போகின்ற பொழுதே ஆண்டவர் கூறும் அந்த வாழ்வுக்கான இடுக்கமான வாயிலை ஒரு சிலர் தான் கண்டுகொண்டு அதன் வழியே செல்லுகின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவேதான் அவர் சொல்லுகின்றார், இந்த இடுக்கமான வாயிலை பலர் பார்ப்பதே இல்லை. அந்த உலக காரியங்கள் அவர்களை கவர்ந்து இழுப்பதால், அந்த அகன்ற வாயிலேயே நடந்து பழகியதால் அந்த இடுக்கமான வாயிலை பார்ப்பதற்கு கூட சிலர் மறந்து விடுகின்றார்கள். ஆனால் இடுக்கமான வாயிலின் வழியே நுழைந்தால் மட்டுமே அது உங்களுக்கு நிறையான நிலையான வாழ்வுக்கு இட்டு செல்லும் என்பதை குறிக்கும் விதமாகத்தான் ஆண்டவர் இந்த 2 வாயில்களை நம் முன்வைக்கின்றார். ஆக இந்த 2 வாயில்களை பற்றி நாம் தெரிந்த பிறகு எடுக்கக்கூடிய ஒரு முடிவுதான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முடிவு. அகன்ற வாயில் நான் சொன்னது போல மிக எளிமையாக நாம் நுழைந்து விடலாம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நாம் அதிலே தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அகன்ற வாயிலில், அதாவது இந்த உலக காரியங்களை நினைப்பவர்களாக, இந்த உலகை பற்றியே சிந்திப்பவர்களாக, தன்னை பற்றி சிந்திப்பவர்களாக, என்னுடைய மகிழ்ச்சி மட்டுமே முக்கியம் என்று நினைப்பவர்களாக, என்னுடைய மகிழ்ச்சிக்காக யாரையும் எப்படியும் நான் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று வாழ்பவர்களாக, இப்படி வாழக்கூடிய இத்தகைய எண்ணங்களோடு இருக்கக்கூடிய எல்லோருமே அகன்ற வாயிலின் வழியே பயணிக்கக்கூடியவர்கள். ஆனால் இடுக்கமான வாயிலின் வழியே நுழைவதும் பயணிப்பதும் கடினம் என்பதையும் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையே திருப்பி நாம் மாற்றி அமைக்க வேண்டும். உலகம் செல்லக்கூடிய பாதையிலிருந்து நான் பிரிந்து செல்லும் போது எல்லோரும் என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, கேலி பேசுவார்கள், கிண்டல் அடிப்பார்கள், இவன் மட்டும் வேறு விதமாக வாழ்கிறானே என்று யோசிப்பார்கள், கேலி பேசுவார்கள். இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு செல்பவன் தான் இந்த இடுக்கமான வாயிலிலே நுழைய முடியும். இதைத்தான் ஆண்டவர் சிறு சிறு வாழ்விலே வரக்கூடிய சிலுவைகள் என்று சொல்கின்றார். உங்களுடைய சிலுவைகளை சுமந்து என் பின் செல்லுங்கள் என்று சொல்கின்ற பொழுது இதுதான் நம்முடைய சிலுவைகள். உலக காரியங்களுக்கு எதிர்மறையாக நேர்மையோடும் உண்மையோடும் ஆண்டவர் காட்டிய வழியிலே வாழ முற்படுகிற எவருமே இந்த குறுகிய வாயிலில் நுழைய முற்படுகின்றவர்கள், அவர்களை பார்த்து உலகம் ஏளனம் செய்யும் என்பதையும் ஆண்டவர் குறித்து காட்டுகின்றார். ஆக இந்த 2 வகையான வாயில்களை தெரிந்த பிறகு நான் இந்த இடுக்கமான வாயிலின் வழியே நுழைவதற்கு தயாராக இருக்கிறேனா என்பதைத்தான் ஆண்டவர் என்று கேள்வியாக நம் முன் வைக்கின்றார். நமக்கு தெரியும், அகன்ற வாயில் ஆண்டவரிலிருந்து நம்மை அகற்றிவிடும். ஆனால் இடுக்கமான வாயில் ஆண்டவரை நோக்கி நம்மை நடக்கச் செய்யும். ஆகவே இதை தெரிந்த பின் நாம் என்ன முடிவெடுக்க போகிறோம்? இதைத்தான் புனித 2ஆம் யோவான் பவுல், திருத்தந்தை யோவான் பவுல் அவர்கள் உலகின் எல்லா மூலையிலிருந்தும் இளைஞர்கள், இளம்பெண்கள் கூடியிருந்த அந்த கூட்டத்திலே அவர்கள் முன் ஒரு கேள்வியாக வைக்கின்றார். அவர்களிடம் பேசும் பொழுது அவர் சொல்கின்றார், இந்த புதிய நாம் வாழக்கூடிய உலகம் உங்களுக்கு அழகிய வாயில்களை திறந்து வைத்திருக்கின்றது.
அது உங்களை கவர்ந்து இழுக்கின்றது. உலக காரியங்களிலே மகிழ்ச்சியோடு வாழலாம் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. ஆனால் இத்தகைய வாயில்கள் மட்டுமே நிறைந்தது உங்களுடைய வாழ்க்கை அல்ல. எப்பொழுது நீங்கள் வாழ்வு தரக்கூடிய வாயில் இதுதான் என்று உங்களுடைய உள்ளார்ந்த எண்ணத்தோடு முடிவு செய்து தேர்ந்தெடுக்கின்றீர்களோ அன்றுதான் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை காத்திருக்கும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றீர்கள் என்று அவர் சொல்கின்றார். அவரும் இந்த வாயில்களை குறித்துத்தான் அந்த இளைஞர்களுக்கு சிறப்பாக எடுத்துச் சொல்கின்றார். இயேசு அன்பிற்குரியவர்களே, இந்த இடுக்கமான வாயிலின் நுழைவதற்கு நமக்கு தேவையான 3 பண்புகளை மற்றும் நாம் இன்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவது, அந்த இடுக்கமான வாயிலில் நுழைய வேண்டும் என்று சொன்னால் கடுமையான முயற்சி இருக்க வேண்டும். ஆன்ம பலம் கொண்டவர்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஏனென்றால் இறைவனுடைய அருளால் நான் ஆன்ம பலத்தோடு எனக்கு தடையா இருக்கக்கூடிய அனைத்தையும் எதிர்த்து நான் இதில் செல்ல முற்படுகிறேன் என்ற ஒரு முடிவோடு வாழ்கின்றவர்கள் மட்டுமே அந்த இடுக்கமான வாயிலிலே நுழைய முடியும். இரண்டாவதாக, இறைவனோடும் பிறரோடும் நல் உறவிலே வாழக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். நமக்கு முன் ஏராளமானவர் இந்த இடுக்கமான வாயிலிலே நுழைந்து இறைவனுடைய அரசிலே பங்கு பெறுபவர்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களைத்தான் நாம் புனிதர்கள் என்று போற்றுகிறோம். அவர்களோடும் இறைவனோடும் நாம் நல்ல உறவிலே வாழ்கின்ற பொழுது நம்மாலும் அந்த இடுக்கமான வாயிலிலே நுழைய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு பிறக்கின்றது. மூன்றாவதாக, இடுக்கமான வாயிலில் நுழைய விரும்புவோர் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். முதல் முயற்சியிலே நாம் அதை அடைய முடியாது. தொடர் முயற்சி நமக்கு தேவை. அந்த தொடர் முயற்சி தேவை என்று சொன்னால் பொறுமையோடு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இடுக்கமான வாயிலில் நுழைவதற்கு தொடர் முயற்சி வேண்டும், பொறுமையும் வேண்டும். இந்த 3 பண்புகளை நாம் உள்ளடக்கி வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக இறைமகன் இயேசு என்று அழைக்கக்கூடிய அந்த வாழ்விற்கு அழைத்து செல்லக்கூடிய இடுக்கமான வாயிலிலே நாம் தொடர்ந்து இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் பயணிக்க முடியும். இறுதியாக ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன். ஒரு பிரபலமான ஒரு சினிமா நடிகர் நான் மக்களிடம் இன்னும் பிரபலமாக வேண்டும் என்று தன்னையே விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு அகதிகள் முகாமுக்கு செல்கின்றார். வேறு நாட்டிலிருந்து அகதிகளாக வந்திருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய அந்த முகாமுக்கு சென்று அவர்களோடு நான் சில பணிகளை செய்து அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டால் மக்கள் என்னை பாராட்டுவார்கள், நான் இன்னும் பிரபலமாக முடியும் என்று நினைத்து கொண்டு அவர் அங்கே போகின்றார். ஆனால் அங்கே சென்று பார்த்த பொழுது அங்கே மக்களுடைய ஏழ்மை நிலையை பார்த்த பொழுதும் அவர்கள் அழுக்கான உடைகளை அணிந்து கொண்டு அவர்கள் கை கால்கள் எல்லாம் அழுக்காக ஒரு மண்ணோடு இருக்கக்கூடிய அந்த மக்களையும் குழந்தைகளையும் பார்த்த பொழுது அவருக்கு அங்கே இருப்பதற்கு மனமில்லை. ஒரு நாளும் அவர் 10-15 முறை கைகளை கழுவுவாராம். ஆனால் ஒரு சமயத்திலே அவர் குழந்தைகளோடு ஒரு புகைப்படம் இருக்க விரும்புகின்றார். அந்த குழந்தைகளும் அழுக்கான உடைகளோடு அங்கே இருக்கின்றார்கள். அந்த குழந்தைகளுக்கு அருகிலே நின்று அவர் புகைப்படம் எடுப்பதற்காக நிற்கின்றார். அப்பொழுது சிறிய குழந்தை அருகிலே நிற்கின்ற பொழுது யாரோ தெரியாமல் அந்த குழந்தையினுடைய காலை மிதித்து விடுகின்றார்கள். அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கின்றது சத்தமாக. தன்னையும் அறியாமல் அன்போடு அந்த குழந்தையை வாரி அணைத்து அவர் அந்த குழந்தையை ஆசுவாசப்படுத்தி அந்த குழந்தையினுடைய அழுகையை நிறுத்துகின்றார். அவர் பின்னாலே குறிப்பிடுகின்றார், இந்த புகைப்படம் தான் என்னுடைய அறையில் இருக்கக்கூடிய புகைப்படங்களிலேயே சிறந்த புகைப்படம் என்று இவர் சொல்லுகின்றார். இயேசு அன்பிற்குரியவர்களே, அவர் அந்த மக்கள் வாழக்கூடிய அகதிகள் வாழக்கூடிய இடத்திற்கு செல்லும் பொழுது ஒரு அகன்ற பாதையிலே அவர் வழி நடந்தார். எப்பொழுது அவர் தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டு அந்த குழந்தையின் அழுகையை கேட்ட பொழுது தன்னையும் அறியாமல் தன்னிடமிருந்த அன்பை வெளிப்படுத்தினாரோ அப்பொழுது அவர் இடுக்கமான வாயிலை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நீங்களும் நானும் இத்தகைய வாழ்வியல் மாற்றத்தோடு அந்த இடுக்கமான வாயில் வழியை நுழைய அழைக்கப்படுகின்றோம். அதற்கு தேவையான வரங்களை இந்த திருப்பலியிலே நாம் இறைவனிடம் சிறப்பாக மன்றாடுவோம். அனைத்தின் ஊற்றான அன்பு இறைவா, எம் திரு அவை என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் உமது குரலுக்கு செவி சாய்த்து சுந்தரம் அடைய செய்யும். உண்மையை நோக்கி மந்தையாம் இத்திரு அவையை திறம்பட நடத்திட தேவையான வரங்களை அருள்மாறி பொழிய வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான எம் இறைவா, எம் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் தங்களின் சுயநலங்களை விடுத்து தங்கள் கடமைகளில் நிலைத்து நின்று அர்ப்பண உணர்வுடன் மக்களுக்கு பணிபுரியும் நல்ல மனநிலையை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் இருப்பிடமே எம் இறைவா, புனித அந்தோனியார் தேடி வருகின்ற பக்தர்களாகிய அனைவரையும் நீர் கருணை கண் கொண்டு அவர்கள் வேண்டி கேட்கின்ற வரங்களையும் குடும்பங்களில் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் வழங்கி வாழ்வில் என்றும் உம்மையே பற்றி கொள்ள வரம் வேண்டி புனித அந்தோனியாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் எம் பாசமிகு அருட்தந்தை அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அவர்கள் நினைக்கின்ற காரியங்களிலும் எடுக்கின்ற முடிவுகளிலும் வெற்றியை காண வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனிடத்தில் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். குறைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குவே, குறைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குவே. இறைவா வருவாய், என் உள்ளம் உன்னில்லம் அறிந்தே. இறைவா வருவாய், என் உள்ளம் உன்னில்லம் அறிந்தே. உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உமக்காய் தினம் கொடுப்பே. உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உமக்காய் தினம் கொடுப்பே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் முதுகை கிளம்பிய பள்ளி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு புறவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால்
உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப் பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகவும் மன்னகவும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகனேசு நமக்கு போதித்தவார் இவ்வுலகில் இறையரசு வர வேண்டும் என மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தருகின்ற சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்திரலாம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவர் தரும் இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறேன், எனது ஆத்மா நலமடையும். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்டு அப்பம் இதுவே. அப்பமீது அப்பமீது அப்பாவில் இணைக்குது, சின்னஞ்சிறு அப்ப
அப்பமீது சிந்திக்க வைக்குது. வெள்ளை நிற அப்பமீது விண்ணகம் தருவது, ஆசையை தகிர்த்து ஆனந்தம் தரும் தெய்வீக அப்பமீது, தெய்வீக அப்பமீது. அப்பமீது அப்பமீது அப்பாவில் இணைக்குது. சின்னம் சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது. சுமைகளை வருந்தியே சுமந்திடும் போதிலே தாங்கிடும் மனம் தரும் தெய்வீக அப்பமீது. வலுவெல்லாம் இழந்து நான் வீழ்ந்திடும் போதிலே இளைப்பாற செய்திடும் வானக அப்பமீது. என் சுமை எளிதன என் நுகம் இனிதன, என் சுமை எளிதன என் நுகம் இனிதன, தேறுதல் தரும் அப்பமீது, தேறுதல் தரும் அப்பமீது. அப்பமீது அப்பமீது அப்பாவில் இணைக்குது. சின்னம் சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் தேரு காயங்களுள் என்னை மறைந்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம்.
இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வரம் தருவார் வாழ்வழிப்பார் பதுவை பதியின் அந்தோணியா தரணியிலே தயை புரிவா வரமருள் புனித அந்தோணியா வரம் தருவார் வாழ்வழிப்பா பதுவை பதியின் அந்தோணியா தரணியிலே தயை புரிவா வரமருள் புனித அந்தோணியா உறவுகள் பிரிந்திடும் நேரமெல்லாம் உலகங்கள் வெறுத்திடும் வேளையிலே நிலவாய் இதயத்தில் இருந்திடுவா நிழலாய் நம்மை தொடர்ந்திடுவா கண்ணின் மணியாய் காத்திடுவா கருணை மழை என்னில் பொழிந்திடுவா கண்ணின் மணியாய் காத்திடுவா கருணை மழை என்னில் பொழிந்திடுவா நிதமவர் புகழினை பாடிடுவோ தினமவர் பாதம் பணிந்திடுவோ வரம் தருவா வாழ்வழிப்பா பதுவை பதியின் அந்தோணியா தரணியிலே தயை புரிவா வரமருள் புனித அந்தோணியா. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே அற்புதரே புனிதரே அந்தோணியாரே அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அற்புதரே புனிதரே அந்தோணியாரே அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.